அன்பானவர்களே, எந்த நோக்கத்தோடு இந்த அவைக்கு வந்தார்களோ, எதுவெல்லாம் இணை வைப்பு என்று சொல்வதற்காக வந்தார்களோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிவிட்டார்கள். அந்த கஃபாருல் ஹதாயா என்பது இணை வைப்பு என்று சொன்னவர்கள் அப்படி சொல்வது பிரச்சனை இல்லை, நீங்கள் மன்னிப்பாயாக என்று சொல்வதுதான் குற்றம் என்று சொல்ல வந்துட்டாங்க. அனல் மாஹி, நான் பாவங்கள் அழிப்பவன், இது இணை வைப்பல்லவா என்று கேட்டவர்கள் அப்படி சொன்னா பிரச்சனை இல்லை, நீங்க எங்க பாவங்களை மன்னியுங்கள் என்று சொன்னாதான் பிழை என்று வந்து விட்டார்கள். ஆக எங்க வருகை தந்தது ஒரு நிலை, இங்கேருந்து திரும்பி போவது இன்னொரு நிலை. அந்த வகையில் சந்தோஷம்தான். அடுத்து மலக்குமார்களும் கேட்பதுதான் பிழை என்றார்கள். இப்படி கேட்கலாமா என்றார்கள். காரணம் என்கின்ற அடிப்படையிலே கேட்கலாம் என்று நாம் சொல்லிவிட்டோம். பிரச்சனை முடிந்தது. கேட்டதற்கு பதில். இப்பொழுது நாம் கேட்டோமே, ஒரு மலக்குள் மௌத்து மரணிக்க வைக்கிறார் என்பது இறைவனுடைய பண்பல்லவா, இது எப்படி ஒரு மலக்குக்கு பொருந்தும்? இதற்கு இந்த வசனத்திற்கு உங்கள் விளக்கம் என்ன என்று கேட்டோமே, அதுக்கு பதில் தரல. நீங்க கேட்ட பதில் சொல்லணும். கேட்கலாமா? கேட்கலாம். காரணம் என்று கேட்கலாம், பிரச்சனை இல்லை என்றும் நீங்க சொல்லுங்க. இப்ப அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, நான் குழந்தையை தருவதற்காக வந்திருக்கிறேன், இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டீங்க. ஆனா குழந்தை கேட்கலாமா என்று இருக்க, காரணம் என்கின்ற அடிப்படையிலே கேட்கலாம் என்று நாங்கள் பதில் சொல்லிவிட்டோம். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இறைவன் தானே குழந்தையை கொடுக்கிறான், அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அது இணை வைப்பா இல்லையா? சொல்லுங்கள். இணை வைப்பு இல்லை என்றால் காரணம் என்ன, அதற்குண்டான விளக்கம் என்ன? உங்கள் இளைஞர்களே எதிர்பார்க்கிறார்கள். உங்களை இதுக்கு இந்த வசனத்துக்கு என்னதான் விளக்கம்? இப்படி இருக்குதே, அல்லாஹ் தானே குழந்தை கொடுக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கிற மாதிரி இருக்குதே, என்ன விளக்கமா இருக்கும்? உங்க இளைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் நீங்க பதில் கொடுக்காம இருக்கிறீங்க, விளக்கம் கொடுக்காம இருக்கிறீங்க? சரி, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்கல்ல, நீங்க துபு ஆத்தரிப்பு நீங்க இப்ப நீங்க எடுக்கவே முடியாது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு தான் அதை எடுக்க முடியும் இனிமேல். ஏன்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அத்தூபு இலல்லாஹ் வ இலா ரசூலிஹி என்றார்கள். புகாரில் இருக்கு என்று சொன்னேன். உங்க பதில் என்ன என்று கேட்டோம். இதுவரை பதில் இல்லையே. என்னதான் பதில்? இந்த இடைவேளைக்கு பிறகாவது கொண்டு வந்து சொல்வீர்கள் என்று எதிர்பார்த்தோமே, அதை நீங்கள் இதுவரைக்கும் சொல்லவில்லையே. இப்படி உங்கள் இளைஞரை எதிர்பார்க்கிறார்களே, இந்த ஹதீஸுக்கு என்னதான் விளக்கம்? எப்படி சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலிடம் நான் தௌபா செய்கிறேன் என்று எப்படி சொன்னார்கள்? விளக்கம் தான் என்ன? எதிர்பார்க்கிறார்கள் உங்கள் இளைஞர்கள். ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? அதே போன்று தலைப்பு என்ன? மௌலிது நபி புகழ் பாடல் இறை வணக்கமா இல்லைங்கிறதான, அதிலே துவா இருக்கிறது. துவா இறை வணக்கம் தான். ஆகவே இது இறை வணக்கம் என்கிறோம். துவாவை சொல்லி காட்டினோம், சுத்தி வளைக்கல. மௌலிதில் இடம்பெற்ற துவாவையே சொன்னோம். ஒன்னு இறைவணக்கம் தான் அப்படின்னு சொல்லுங்க, இல்ல இது இறைவணக்கம் இல்லை என்று சொல்லுங்க. ஏன் வாய்ப்பத்தி இருக்கிறீங்க, மௌனமா இருக்கிறீங்க? அதே போல திக்ர் இருக்கிறது, இறைவனுடைய மதஹ் புகழ் இருக்கிற, அல்லாஹு ஹாலிகுனா, எங்கள் இறைவன் எங்களை படைத்தான் என்று மௌலிது ஓதுபவர் கூறுகிறார். அதற்கு அவருக்கு நன்மை இருக்கிறதா இல்லையா? வணக்கமா இல்லையா? இறைவனை புகழ்கிறார். எங்கள் இறைவன் எங்களுக்கு ரிசுக்கு தருகிறான் என்று நினைக்கிற, அல்லாஹு ராசிகுனா என்கிறார். அதற்கு நன்மை உண்டா இல்லையா? ஒன்னு இது வணக்கம் என்னங்க, இல்லாட்டி இது வணக்கம்லாம் கிடையாது, இப்படி சொன்னாலெல்லாம் வணக்கம் கிடையாதுன்னு சொல்லுங்க. அல்லது நம்ம வெளியில சொன்னா வணக்கம் தான், மௌலிது ஓதுறவங்க சொன்னா வணக்கம் இல்லை, அப்படியே சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதே போல சலவாத்து ஓதுகிறோம். நாங்க மௌலிது ஓதும்போது சலவாத், இறைவன் சொன்னால நீங்க சலவாத் சொல்லுங்க, சல்லு அலைஹி வஸல்லம், அதான் நாங்க செய்யறோம். இதை மௌலிது வேணான்ட்டீங்க. அப்போ சலவாத்து ஓடுறது நிறுத்தப்படுவதற்கு நீங்க காரணமாக இருக்க வர்றீங்க. சார், நான் கேட்கிறேன், நீங்க எப்போது சலவாத்து சொல்றீங்களா? நான் கேட்கிறேன், எந்த நேரத்தில் நீங்க சொல்றீங்க? அதே சொல்லுங்க. நீங்க மௌலிது ஓதும் போது ஓடுறீங்க, நாங்களாம் வேற டயத்தில் ஓதிக்கிட்டு இருக்கோம் சலவாத்து, அதே சொல்லுங்களாங்க. நீங்க ஓதுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன், சொல்லுங்க. நாங்க இந்த நாளில் ஓதுறோம், இந்த டயத்தில் ஓதுறோம்னு சொல்லுங்க. ஆனா மௌலிது ஓதுற சலவாத்து ஓதுகிறார், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றினால் அது இபாதத்தா இல்லையா? அல்லாஹ் சலவா சொல்லிட்டான்ல, சொல்றாருல்ல. ஒண்ணு அது வணக்கம்ங்க, இல்ல இல்லன்னுங்க. வணக்கம் சொன்னா சுபானமுடைய வணக்கம்னு வந்துடும். மௌனமா இருப்பது முடிகிற வரைக்குமா மௌனம்? இந்த விவாதம் முடிகிற வரைக்கும் மௌனமா இருக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல கூட சொல்றாங்க, சுபான மௌலிது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்தது என்று யார் சொன்னதுன்னு நம்ம வச்சோம். என்ன சுன்னத் மக்கள் யோசிக்கிறாங்க, சல்லல்லாஹு காலத்துக்கு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ அறியாமல் இருப்பவர்களா சுன்னத் ஜமாத் மக்கள்? இப்போ சிரிக்கிறாங்க சுன்னத் ஜமாத் மக்கள். சரி, சுபான மௌலிது என்கிறது பின்னால் வந்தது, இதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு இருந்ததா என்று இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்களே என்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் இல்ல, மாற்று கொள்கை உள்ளவர்களும் பேசி சிரிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, சுபான மௌலிது பின்னால வந்திருந்தாலும் எல்லாரும் தெரிஞ்ச விஷயமாச்சே, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தானே எப்படி நம்மளுக்கு கேட்கிறாங்க அவங்களும் யோசிக்கிறாங்க.
யாருங்க அப்படி சொன்னது? எப்படி இதுவரைக்கும் அப்படி யாரும் சொன்னதில்லை. அப்படி யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? நான் கேட்கிறேன். எல்லாருமே யோசிக்கிறாங்க. நீங்க கேள்வி வச்சுட்டு எல்லாருமே கேலி செய்வதற்கும் யோசிப்பதற்கும் அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் இருக்கிறார்களே என்பதற்கும் தான் காரணமாகி போச்சு. இதோ டாக்டர்கிட்ட கேட்கலாமா குழந்தை வேணும் மருந்து வேணும் அப்படின்னு? யாரு? பாலசுப்ரமணியம் டாக்டர்கிட்ட கேட்கலாமா? ஆனா ஒரு மலக்கிட்ட கேட்டா அசுருக்கு பாலசுப்ரமணியம் டாக்டர் அது ஓகே, ஏன்னா மருந்து தர்றாருல, ஊசி போடுறாருல. நான் கேட்கிறேன், என்ன போட்டா என்னங்க? குழந்தை தருவது இறைவனா டாக்டரா? அவர் மருந்தே தரட்டும், ஊசியே போடட்டும். யாரு தர்றது? அல்ல தானே. இவர் டாக்டர் காரணம் தானே. இந்த காரணத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வீங்க. ஒரு மலைக்கு காரணம் அதுவும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன் சுபானமொழியில் வந்துருச்சுல, அது ஒப்புக்கொள்ள மாட்டோம்ல. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதுபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, நான் வியாதியை குணப்படுத்துவேன் என்று. அது பிரச்சனை அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தானே. சரி கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாதியை குணப்படுத்தினாங்கல்ல, புகாரில் இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்வழியை போக்கினார்களே. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வியாதி அகற்றுவர்களே என்று சொன்னால் மட்டும் ஷிர்க் என்கிறீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னால் அது ஓகே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது என்கிறீர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உங்களுக்கு உண்டான வெறுப்பு அப்படி இருக்கிறதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே கூடும் என்று சொன்னவர் நீங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே கூடாது என்கிறீர்களே, ஷிர்க் என்கிறீர்களே. அப்படி என்ன துரோகம் செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு? ஏன் இரட்டை அளவுகோல்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயம் கூடும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூடு என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா முபரி சகாமி என்பதிலே ஏன் நீங்கள் ஆட்சேபம் தெரிவிக்கிறீர்கள்?